தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் ஒளிமயமான உற்சாகமான காலை வணக்கம். செங்கதிர் தேவன் சிறந்த ஒளியினை தேர்கின்றோம், அவன் எங்கள் அறிவினை தூண்டி நடத்துக என்ற ஆதவ பிரார்த்தனையுடன் இன்றைய நிகழ்வு உதயமாகிறது. இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் சூரிய நமஸ்காரத்தின் நிறைவு பகுதியான 32ஆம் அணுவாக்கம் குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். இந்த விரதத்தை 1 வருட காலம் நாம் அனுஷ்டிக்க வேண்டும், அல்லது 2 மாதமாவது அனுஷ்டிக்க வேண்டும். அந்த விரதத்தின் நியமம் சுருக்கமாக கூறப்படுகிறது. அதில் குறிப்பான நியமங்கள் இவ்வாறு உள்ளது. காலை, நண்பகல், மாலை என்ற 3 வேளைகளில் நீரில் மூழ்கி ஸ்நானம் செய்பவனாக இருக்க வேண்டும். அன்னபானம் செய்வது 4 வேளைக்கு 1 தடவையாக இருக்க வேண்டும், அல்லது நாள்தோறும் 1 தடவை பிக்ஷை எடுத்து உண்ணலாம். அத்தி சமித்துகளால் அக்னியை புனர் மாவை இந்திரியம் என்று தொடங்கும் அணுவாக்கத்தில் உள்ள மந்திரத்தால் பூஜிக்க வேண்டும். வடிகட்டி கொண்டு வந்த அந்த தீர்த்தத்தால் அனுஷ்டானங்களை செய்ய வேண்டும். பொருட்களை எதிர்காலத்திற்கு என்று சேர்த்து வைக்காதவனாக இருக்க வேண்டும். அக்னிக்கும் வாயுவிற்கும் சூரியனுக்கும் பிரம்மாவிற்கும் பிரஜாபதிக்கும் சந்திரனுக்கும் நட்சத்திரங்களுக்கும் ருத்துக்களுக்கும் சம்வத்சர காலாபிமான தேவதைக்கும் வருணனுக்கும் அருணனுக்கும் அக்னயே ஸ்வாகா வாயவே ஸ்வாகா என்ற வகையில் விரத ஹோமங்களை நாள்தோறும் செய்ய வேண்டும். பிரவர்கிய காண்ட அத்தியனத்தில் கூறியுள்ள பிரகாரம் மற்ற நியமங்களின் கட்டளைகளை கைக்கொள்ள வேண்டும். அருணர்கள் என பெயர் பெற்றவர்கள் இந்த காண்டத்தை வெளியிட்ட மகரிஷிகள் ஆவார்கள். அவர்களை குறித்தும் ஹோமம் செய்ய வேண்டும். வனத்தில் இதை அத்தியனம் செய்ய வேண்டும். பத்ரம் கர்ணேபிகி என்ற 2 மந்திரங்களை ஜெபித்து பாடம் கற்க வரும் சீடனையும் ஜெபிக்கச் செய்து பிறகு அவனை ஆச்சாரியன் விரதத்தை அனுஷ்டிக்க செய்ய வேண்டும். மகா நாம் நீர் மகா மானாகா என்று தொடங்கும் மந்திரத்தால் நீரை தொட்டு சிஷ்யனையும் தொடச் செய்து ஆச்சாரியன் அந்த சிஷ்யனை விரத அனுஷ்டானத்தை கைக்கொள்ளச் செய்ய வேண்டும். சிவான சந்தமா பவந்து என்ற மந்திரத்தை சொல்லி ஓஷதிகளை தொட வேண்டும். சும்ரூடிகா சரஸ்வதி என்ற மந்திரத்தை சொல்லி பூமியை தொட வேண்டும். அத்தியன முடிவிலும் இவ்வாறு செய்ய வேண்டும். அத்தியனம் பூர்த்தியானதும் ஆச்சாரியனுக்கு தட்சிணையாக ஒரு பசுமாட்டை கொடுக்க வேண்டும். வெண்கலத்தால் ஆன போஜன பாத்திரத்தை கொடுக்கலாம், வெண்பட்டு வஸ்திரத்தை கொடுக்கலாம், அல்லது வெள்ளை பருத்தி நூலாலான வஸ்திரத்தை கொடுக்க வேண்டும். இவ்வளவும் அளிக்க சக்தி இல்லாவிட்டால் சக்திக்கு தகுந்தபடி குருதட்சிணை அளிக்க வேண்டும். இவ்வாறு தனக்கு ஏற்பட்ட அத்தியன தர்மத்துடன் கூடியவனாக காட்டில் இந்த அத்தியனத்தை செய்ய வேண்டும். இப்படி ஸ்வாத்தியாயம் என்னும் தவத்தை செய்பவன் புண்ணியம் மிக்கவனாக ஆவான். இப்படி ஸ்வாத்தியாயம் என்னும் தவத்தை செய்பவன் புண்ணியம் மிக்கவனாக ஆவான் என்று மறுபடியும் கூறி இந்த வாக்கியம் உறுதி செய்யப்படுகிறது. தேவர்களே, காதுகளால் நல்லதை நாங்கள் கேட்போமாக. உங்களை பூஜிக்கும் நாங்கள் கண்களால் நல்லதை காண்போமாக. திடமான உறுப்புகளுடன் கூடிய உடல்களால் உங்களை போற்றும் தேவர்களுக்கு ஓப்பான ஆயுள் எவ்வளவோ அதை அடைவோமாக. பெரும் புகழ்வாய்ந்த இந்திரன் நமக்கு நன்மை அளிக்கட்டும். எல்லாவற்றையும் அறியும் சூரியன் நமக்கு நன்மை அளிக்கட்டும். தடைப்படாத வேகத்தை உடைய கருடன் நமக்கு நன்மை அளிக்கட்டும். தேவகுருவான ப்ரஹஸ்பதி நமக்கு நன்மை அளிக்கட்டும். ஓம் சாந்தி சாந்தி சாந்திகி என்று சூரிய நமஸ்காரம் நிறைவு பெறுகிறது. மேலும் உபநிடதம் கூறும் மேலான விளக்கத்தையும் சிந்திப்போம். 1 வருட காலம் விரதம் அனுஷ்டிக்க முடியாவிட்டால் குறைந்தபட்சம் 2 மாதமாவது அனுஷ்டிக்க வேண்டும். ஆருண கேத்துக்க சயனம் செய்ய தகுதி ஏற்படுவதற்காக இந்த விரதம் அனுஷ்டிக்கப்படுகிறது.
சதுர்த்த கால பான பக்தக சியாத் என்ற சொற்றொடரின் மூலம் போஜன சாஸ்திரப்படி பகல் ஒருவேளை இரவு ஒருவேளை என்பதாகிறது. இங்கு கூறிய விரதத்திலோ எனில் இன்று பகல் போஜனம் செய்தால் அடுத்த போஜனம் அன்று இரவையும் மறுநாள் பகலையும் விட்டு மறுநாள் இரவு போஜனம் செய்த வேளையில் இருந்து 4வது வேளையாக இருக்கும். அப்படியே 4 வேளைக்கு ஒரு தடவை விரத காலம் முடியும் வரை விரதம் இருக்க வேண்டும். இது முடியாவிட்டால் பிரம்மச்சாரிகளைப் போல் பிக்ஷை எடுத்து நாள்தோறும் ஒரு தடவை புசிக்கலாம். பிரவர்க்யவத் என்ற சொல்லுக்கு பிரவர்க்ய காண்ட அத்தியன நியமங்கள் ஆபஸ்தம்பரால் உபதேசிக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றையும் கைக்கொள்ள வேண்டும். அரண்யே அதீரன் என்ற சொற்றொடருக்கு ஆருண கேத்துக சயனத்தை உபதேசிக்கின்ற பாகத்தை அரண்யத்தில் இருந்து கொண்டு அத்தியனம் செய்ய வேண்டும். ஜனசஞ்சாரம் உள்ள கிராமங்களிலும் பட்டினங்களிலும் அத்தியனம் செய்வது வழக்கமில்லை. அதனால் இது ஆரண்யகம் என பெற்றது. அருணர் என பெயர் பெற்றவர்கள் இம்மந்திரங்களுக்கு ரிஷிகள். ஆதலால் இதற்கு ஆருணம் எனவும் பெயர். தபஸ்வி என்ற சொல்லுக்கு தேவர்கள், பிராமணர், குரு, அறிவின் மிக்கோர் இவர்களுடைய பூஜையும் சுத்தமும் நேர்மையும் பிரம்மச்சரியமும் அகிம்சையும் உடல் சம்பந்தமான தவம் என்று கூறப்படும். கடுமையில்லாததும் உண்மையானதும் பிரியமானதும் நன்மையை கருதுவதுமான வார்த்தையும் வேத நூல் ஓதும் பழக்கமும் வாக்கால் செய்யும் தவம் என்று கூறப்படும். மனதின் தெளிவு, அன்புடைமை, மௌனம், தன்னடக்கம், பரிசுத்தமான நோக்கம் என்ற இது மனத்தால் செய்யும் தவம் என்று கீதாச்சாரியன் பகவத்கீதையின் 17வது அத்தியாயத்தில் 14ஆம் ஸ்லோகம் முதல் 16ஆம் ஸ்லோகம் வரை கூறுகிறார். இத்துடன் சூரிய நமஸ்காரம் எனும் பொக்கிஷம் 32 அணுவாக்கங்களுடனும் 132 பஞ்சாசத்துகளுடனும் விளக்கத்துடனும் வேத பாராயணத்துடனும் இங்கே முழக்கப்பட்டது. இப்படி ஒரு நல்ல அனுபவத்தை கொடுத்த ஆதவனுக்கு மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து இப்பகுதிக்கான வேத பாராயணத்தை திரு மாதவ் அவர்கள் நிறைவு பகுதியாக நிறைவு செய்வார். ஆரண்யகம் முதல் பிரஷ்னம் 32வது அனுவாகம். சம்வத்சரமே தத்வ்ரதஞ்சரேத் த்வௌ வா மாசௌ நியமஸ் சமாசேன தஸ்மின் நியம விசேஷாः த்ரிஷவனமுதகோபஸ்பர்ஷி சதுர்த்தகாலபானபக்தஸ்யாத் ஆஹரஹர்வா பைக்ஷமஷ்ணியாத் ஔதும்பரீபிः சமித்பிரக்னிம் பரிச்சரேத் புனர்மாமைத்விन्द्रियमित्येतेनानुवाकेन उद्धृतपरिभूताभिरद्भ्यः कार्व्यं कुर्वीत असञ्चयवान् अग्नये वायवे सूर्याय ब्रह्मणे प्रजापतये चन्द्रमसे नक्षत्रेभ्यः ऋतुभ्यः संवत्सराय वरुणायारुणायेति व्रतहोमाः प्रवर्ग्यवदादेशः अरुणाः काहाण्डऋषयः अरण्ये धीरन् भद्रं कर्णेभिरिति द्वेजभिद्वा महानाम्नीभिरुदकगुंसग्स्पृश्य तमाचाहार्यो दद्यात् शिवानः शन्तमेत्योषधीरा लभत् सुमृडेकेति भूमिम् एवमपवर्ग्ये धेनुर्दक्षिणा कगुंसं वासश्चक्षौमम् अन्यद्वा शुक्लं यथा शक्ति वा एवग्स्वाध्यायधर्मेण अरण्येऽधीयीत तपस्वी पुण्यो भवति इति
आरण्यकं प्रथमप्रश्नः समाप्तः। இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வு சூரிய நமஸ்காரத்தின் நிறைவு பகுதியாக அமைந்துள்ளது. இப்பகுதியில் சூரிய நமஸ்காரத்தின் 32ஆம் அணுவாக்கத்தின் விளக்கத்தையும் வேத பாராயணத்தையும் கேட்டு மகிழ்ந்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. நாளைய நிகழ்வு ஸ்ரீ சௌரம் எனும் மாபெரும் நிகழ்வின் நன்றியுரையாகவும் நிறைவுரையாகவும் அமையும். மீண்டும் நாளைய நிகழ்வில் ஆதவன் அருளால் ஸ்ரீ சௌரம் என்னும் நிகழ்வை நிறைவு செய்வதில் நிறைவு காண்போம். தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.